கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்றைக்கு நம்ம கொடுக்கிற ஒரு அழகான வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் ஒவ்வொரு மனிதரோடையும் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அதை ஏன் நம்மளால கேட்க முடியல அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்று அந்த வரங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர் மெல்லிய சத்தத்துல பேசுறது தெளிவா கேட்க முடியும். அவர் என்ன உங்களுக்கு சொல்றாரு, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, உலகம் எப்படிப்பட்டது, நீங்க எப்படி நடக்கணும், ஆண்டவர் நாமத்தை எப்படி உங்க மூலமா மகிமைப்படுத்தணும், நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து தேவன் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஸோ அவரோட வழியில அவர் சொல்றதை கேட்டு நம்ம நடக்கும்போது நிச்சயமா பரலோக சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பூமியிலும் ஆண்டவர் நாமத்தை மகிமையா நம்ம வாழ்ந்து காட்ட முடியும். நீங்க எல்லாரும் ஆவியானவர் சொல்றதை கேட்க தயாரா இருக்கீங்களா? கர்த்தர் தாமே உங்களோட பேசுவாராக. ஆமென்.